இது கடைசி நாள். பாரு, கமருதீன், உண்மையாவே உங்க கூட இருந்த மாதிரி ஒரு ஃபீல். பாரு கமருதீன்னு பேர் சொன்னோடனே எல்லாரும் செம்ம கிளாப்ஸு ஸ்டாண்டிங் அவேஷன்லாம் கொடுத்தாங்க. அப்படின்னு தான் எல்லாரும் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்னென்னா, பாருன்னு சொன்னார், கொஞ்சம் கேப் இருந்தது, அப்புறம் கமருதீன் சொன்னார். அப்போ தான் எல்லாரும் கைத்தட்டி பயங்கரமாக ஏஞ்சி நின்னாங்க. ஆனால் பாருன்னு சொன்ன உடனே ஒருத்தவங்க அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கூட ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் பாருன்னு சொன்னோன்னே இவங்க மட்டும்தான் அழுவாங்க. சபரியெல்லாம் பாருன்னு சொன்னோன்னே திருன்னு முழிச்சிட்டு இருந்திருப்பாரு. அவருக்கு ஒரு பயம், எங்கே பார்வை திருப்பி உள்ளே விட்டுருவாங்களோன்னு அந்த பயம் மூஞ்சல் தெரிஞ்சுது. இதை பார்த்தோன்னே எல்லாரும் சாண்ட்ரா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாடா ட்ராமா போடுறதுக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்று யோசிச்சு பார்க்கணும், பார்வை நம்ம என்ன தான் கழுவி ஊற்றினாலும், அது ஒரு வன்மை பேய், பாத்ரூம் போய் ஃபேமஸ் ஆகி இப்படியெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தாலும், இந்த சீசன் ஃபுல்லாக கான்ட்ரவர்ஷியலாக நெகட்டிவாக பயங்கர டிஆர்பிக்கு ஹெல்ப் பண்ணது அவங்க தான். கம்ருவுக்கு அவ்வளோ பேர் ஃபீல் பண்ணுறாங்க, ஃபயர் விடுறாங்க. ஆனால் பாருக்காக ஒருத்தவங்க கூட ஃபீல் பண்ணல, அவங்க வந்திருக்கலாம். வெளியில் அவங்க பிஆர் சொம்புகள்லாம் கதறுது, அது ஒரு விஷயம். ஆனால் உள்ளேருந்து ஒருத்தர் கூட உண்மையாகவே ஃபீல் பண்ணல. ஆனால் சாண்ட்ரா உண்மையிலே ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஏன்னா வெளியே போனதுக்கப்புறம் பேரே மாறி போச்சு, நாரி போச்சுன்னு ஒரு செம்ம ஃபீலிங்கில் நிஜமாகவே இருக்காங்க. ஆனால் அவங்க வெறும் ட்ராமாவாக போட்டிருந்ததால் இப்போ இது உண்மையாக போயான்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. நான் என்ன சொல்கிறேன்னா, அது ட்ராமாவே இருக்கட்டுமே, அட்லீஸ்ட் அவங்க ஒருத்தங்களாவது பாருக்காக ஃபீல் பண்ணுறாங்களே, அதை நினச்சி உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்டா இப்போ என்னடா நீயும் ஜால்ராவா சொம்பான்னு கேட்காதீங்க. அது ஏன்னா ரொம்ப இவங்க இப்படி பண்ணுறதை பார்த்து பார்த்து நமக்கே இல்லை, சரி போகிற நேரத்தில் ஏன் இவங்களை இப்படி டேமேஜ் பண்ணுன்ற மாதிரி தோணுது. இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்மலாம் ட்ராமா போடலையா? வீட்டுக்கு சொந்தக்காரங்க வருவாங்க, அந்த மூஞ்சிங்களை சுத்தமாக பிடிக்காது. இதில் நம்ம போய் வாங்கன்னு கூப்பிடலன்னா தண்ணி கூட குடிக்காது. சரின்னு உட்காந்து 2 வார்த்தை பேசலான்னு பார்த்தா முடிக்கவே முடிக்காது. இப்படி அதுங்களை சுத்தமாக பிடிக்கலனாலும் நம்ம போய் வாங்கன்னு கூப்பிட்டு ஒரு சிரிச்சு பேசுகிறோம்ல, அதுவே ஒரு ட்ராமா தான். அப்படி இருக்கும்போது சாண்ட்ரா கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. கவலைப்படாதீங்க சாண்ட்ரா, இந்த கடைசி நாள் இன்றைக்கி ஒரு நாள் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணிக்கிறேன். அட பரவாயில்ல சாண்ட்ரா, ஏதோ மனசில் பட்டுச்சின்னு பாவமாக இருக்கேன்னு சொன்னேன். அதுக்காக ஏஞ்சின்னு என்னை கும்பிடாதீங்க. மரியாதைலாம் மனசுக்குள்ளே இருக்கட்டும். உட்காருங்க. என்ன திவ்யா, ஃபன்னியாக இருக்குதா? அப்புறம் டைட்டில் வின்னர் நீங்கள் தான். ஜெயிச்சு வந்தீங்கன்னா நம்ம சேனலுக்காக ஏதாவது செய்யுங்க. உங்களுக்காக ஓசியிலே பிஆர் வேலைலாம் பார்த்துருக்கோம். சரி திவ்யா விடுங்க, நம்ம சேனல் ஆரம்பித்து ஒரு 3 மாதம் கூட ஆகலை. ஒரு 1K நமக்குலாம் வருமானு பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ 10K சப்ஸ்கிரைபர்ஸ். இன்னும் நமக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நீங்கள் இல்லாமல் இந்த சேனலே இல்லை, இந்த சேனல் இல்லாமல் நான் இல்லை. என்கிட்டேருந்து வர்றது வெறும் வார்த்தை தாங்க, ஆனால் உங்கள்கிட்டருந்து வர்றது தான் வாழ்க்கை. தேங்க்யூ யுவர் ஆனர். சரி ஓவராக மொக்க போடாமல் வீடியோவை முடிச்சுப்போம். லைக் அண்ட் ஹைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.